நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. இந்த வார்த்தையின் அடிப்படையை சுகப்படுத்தியது என்று சந்தோஷம் அடைந்தாள். இதை போல நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கும்போது அதை நாம் பிறருக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நமக்காக மாத்திரம் பிரயோஜனப்படுத்த அல்ல, அதை ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவவே. அந்த பெண் அந்த சிறுவனின் பசியை அறிந்து தன்னிடம் உள்ளதை கொடுத்து அவன் பசியை ஆற்றியது போல நாமும் நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை பிறருக்கு உள்ளவற்றை செய்வோம். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்ததை போல நாமும் இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவோம். மாறுவோம், மாற்றங்களை காண்போம்.